இந்த புதிதாக ஒரு மனுக்கு மனு இப்படியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மனு கொடுத்திருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொதுக்குழு நடந்தது. பொதுக்குழுல தலைமை தாங்கின டெம்பரவரியா ஒரு அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்து தலைமை தாங்க சொன்னாங்க. அவர் தூங்கிக்கிட்டே இருப்பாரு. பாத்தீங்க, அதை பத்தி எல்லாம் புகார் கொடுக்க முடியாது. அதை பத்தி புகார் கொடுக்கல. அவர் தூங்குறாரு. உள்ள கடலைக்காய் அதெல்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. பொதுக்குழு உள்ளார எப்பயுமே நடக்காத பெரிய சரித்திர சாதனை. அதுக்கு பின்னாடி பேரறிஞர் அண்ணா, சிபி சிற்றரசு, அண்ணன் காளிமுத்து இவர்களுக்கெல்லாம் மேலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் 6.5 மணி நேரம் ஆங்கிலத்தில் பேசிய வரலாறெல்லாம் பார்த்தோம். அந்த பக்கம் திமுகவில் கலைஞர் கருணாநிதி, பேராசிரியர் அன்பழகன் இப்படியெல்லாம் பெரிய கருத்துரை வழங்குவார்கள். கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் கத்துறாரு. அவர் என்ன கத்துறாரு அவருக்கு புரியல. உட்கார்ந்திருக்க முனுசாமி தூங்குறாரு, கள்ளக்கா விக்கிறான். அந்த ஒன்னும் அந்த பொதுக்குழு வினோதமா நடந்துட்டு இருக்கு. ஆகவே அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எந்த தகுதியும் உரிமையும் சட்டப்படி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு என்ன பண்ணுச்சு, சமீபமா விசாரித்து தேர்தல் ஆணையத்திற்கு எல்லா உரிமைகளும் உண்டு, ஆகவே எவ்வளவு உரிமைகளை என்பதை பரிசீலித்து விசாரிக்க உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரணையை துவங்கியது. 2 முறை தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்திட்டு இப்ப என்ன பண்ணிருக்கு, தேர்தல் ஆணையம் நிறுத்திருச்சு. அதுக்கு பின்னாடி என்னாச்சு தெரியாது. ஆகவே அமர்வு விசாரணையை நடத்த உத்தரவிட்ட பின்னால் அதுல 3 நாள் தலைமை வழக்கறிஞர், பெரிய வழக்கறிஞர் டெல்லியிலிருந்து வந்து மெட்ராஸில் கத்தி பார்த்தாரு நம்ம அரிமா சுந்தரம் அவர்கள். அப்பையும் விடவே இல்லை. நியாயமான தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது, விசாரணையில் இருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சிவில் டிஸ்பியூட்ல பெண்டிங்ல இருக்க அந்த சிவில் வழக்கு முடிந்தால்தான் நீங்க உரிமை கொண்டாட முடியும். அது வரைக்கும் டிஸ்பியூட் ஃபைல்ல தான் வச்சிருக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் பழனிசாமி எங்கேயும் பொதுச் செயலாளர்னு சொல்லல, எந்த உயர்நீதிமன்றமும் சொல்லல. ஆனா ஊடகங்கள் தான் சொல்லுது. ஊடகங்களை ஏமாத்துறது தொழிலா போச்சு. அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. ஏன் ஊடகங்கள் அந்த ஆள பொதுச் செயலாளர் சொல்லுது எனக்கு புரியல. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதில் தீர்மானங்களை நிறைவேற்றியதே தவறு. அதுக்கு தண்டிக்கப்பட வேண்டிய மனிதர் இவர். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்ப ஒரு பொதுக்குழுவை கூட்டி கள்ளக்காவித்துக்கிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த பொதுக்குழு கூட்டியதை தவறு. ஆகவே எங்கெங்கெல்லாம் என்னுடைய கண்டெம்ட் கேஸ், அதுக்கு பின்னால அது சிவில் கேஸ் பெண்டிங், அண்டர் ஓபிஎஸ் போட்ட கேஸ், என்னோட கேஸ், சூரியமூர்த்தி ஒரு கேஸ உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கார், அந்த வழக்கு. ஆகவே இந்த அமர்வு கொடுத்த விசாரணைக்கு உத்தரவிட்ட வழக்கு எல்லாத்தையும் குறிப்பிட்டு அது செல்லாது, ஏற்கனவே தவறா தூக்கி இந்த தேர்தல் ஆணையம் ரெட்டையிலையை கொடுத்துட்டீங்க, கண்டெம்ட்ல போய் நிக்குது, திருப்பி ரெட்டையிலையை கொடுத்தீங்கன்னா உங்க மேல பயங்கரமா வழக்கு தொடரப்படும். மறுபடியும் நீதிமன்றத்தில் இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் தான் பதில் சொல்ல வேண்டும், ஒரு வழி இல்லை. தேர்தல் ஆணையத்தை அழகா திட்டத்தில் நம்ம சி சண்முகம் தான் திட்டுவார். பாரு, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பியே வெளியே நிக்க வச்சுட்டாங்க, மானமரியாதை இல்லாதவங்க குப்பை தொட்டின்னு. அப்படியெல்லாம் நான் பேச வரவில்லை. ஆகவே நான் நியாயமாக தேர்தல் ஆணையத்தை கேட்டு இந்த மனுவை அளித்து இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே இந்த பொதுக்குழுவில் நேற்று முன்தினம் நடந்த பொதுக்குழுவில் 10ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எதையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே அதை தூக்கி நம்ம சி சண்முகம் சொன்ன மாதிரி குப்பை தொட்டியில போட்டு வச்சிருவாங்க. ஆகவே வழக்குகள் முடிய வேண்டும் என்பதுதான் இதிலே உள்ளடக்கம். அதை கொடுத்து வந்திருக்கிறேன்.